வணக்கம் மக்களே, வணக்கம். ஆட்சி மாறப்போகிறது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. விஜய் ஆட்சி அமைப்பதில் சந்தேகம் இருக்கு. திமுக அதிமுகவை கூட்டணி அமைப்பதாக சில சம்பவங்கள் பேசப்படுகின்றன. திமுக அதிமுகவுமே சரிங்களா, இது சாத்தியம் இல்லைன்னு நம்மளாம் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்துட்டு வேறு யாரும் ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதில் தெளிவாக அந்த தலைவர்கள் இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், நாளை தான் தெரியும். அவங்க பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. ரெண்டு கட்சியோடைய எம்எல்ஏக்களும் சென்னையிலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மிக அருகாமையில். ஓகேங்களா, அதை நம்ம சிந்திக்கணும். ஒன்று. ரெண்டாவது, விஜய்க்கு நம்ம மெஜாரிட்டி நீங்கள் கொடுக்காம போனது அது வேறு விஷயம், பரவாயில்லை. அது 1000 காரணங்கள் இருக்கலாம். பேருந்து வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், 1008 காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஆட்சி எனக்கு தெரிஞ்சு விஜய் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக உள்ளன. அதுக்கு காரணம், திமுகவே காங்கிரஸை அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லி செய்த சதி என்று நான் நம்புகிறேன். காங்கிரஸ் எவ்வளவு சீக்கிரமாக ஒற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் உண்மை. அது என்னன்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒன்று உண்மைங்க, எனக்கு தெரிந்தவரை விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பரவாயில்லை, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக விஜய் செயல்படுவார். மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக விஜய் செயல்படுவார். அதை ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கூடிய மனநிலைக்குள்ளே வாங்க. சும்மா இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறேன், தற்கொலை பண்ணிப்பேன் அப்படி இப்படின்ற அந்த சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் தயவு செய்து விட்டுருங்க. நம்புங்க, திமுக அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிகபட்சம் 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம், அவ்வளோதான். புரியுதுங்களா? நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இந்த இரு கட்சிகளும் முறிவு ஏற்பட்டுவிடும், பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரே தேர்தலாக நடக்கும், நாடாளுமன்றத்துக்கும் நம்ம தமிழக சட்டமன்றத்துக்கும். அன்னைக்கு விஜயை 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி காண வச்சு சந்தோஷப்பட்டு அன்னைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை விஜய் அறிவிப்பார். நன்றி மக்களே, நன்றி. குட் நைட்.